இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். 119 சங்கீதம் 71 தேவனோடு மிகவும் நெருங்கி வாழ்ந்த ஒரு வியாபாரி தன் வியாபாரம் நன்கு செழித்து பெரிய பணக்காரனானவுடன் தேவனை விட்டு விலகி தூரமாய் சென்று விட்டார். சபையின் போதகரும் மூத்த விசுவாசிகளும் அவரை மீண்டும் தேவனண்டை வரும்படி புத்தி சொன்னார்கள். ஆனால் அவரோ தன் வியாபாரத்திலேயே மிகவும் முனைப்பாக இருந்து விட்டார். ஒரு நாள் வியாபாரியின் 3 பிள்ளைகளில் 3வது மகனை ஒரு விஷ பாம்பு கடித்ததால் அவன் மரண தருவாயில் இருந்தான். மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் இவர் மிகுந்த பாரத்தோடு போதகரை ஜெபிக்கும்படி அழைத்தார். அந்த போதகர் மிகுந்த ஞானமுள்ள தேவ மனிதர். அவர் ஜெபிக்க தொடங்கி, தேவரீர், நீர் இந்த பிள்ளையை கடிக்கும்படி ஒரு பாம்பை அனுப்பினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் கடந்த 6 ஆண்டுகளாய் இந்த குடும்பம் உம்மை தேடும்படி எடுத்துக்கொண்ட எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. ஆனால் எங்களால் முடியாததை இந்த பாம்பு நொடி பொழுதில் செய்து முடித்து விட்டதே. இப்போதும் இவர்கள் தங்கள் பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். இயேசுவின் நாமத்தில் தயவு கூர்ந்து இந்த பிள்ளையை சுகமாக்கும். இனியும் இவர்கள் உம்மை நினைவு கூர்வதற்கு எந்த ஒரு பாம்பும் வரும் நிலை ஏற்படாதிருக்க அருள் செய்யும் என்று ஜெபித்து முடித்தார். சற்று நேரத்திற்குள் பிள்ளையின் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு தேவன் அற்புத சுகத்தையும் கொடுத்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த பூமிக்குரிய வாழ்வில் எந்த துன்பம் இல்லாமலும் தரித்திரம் இல்லாமலும் நோய் இல்லாமலும் சொகுசான வாழ்க்கை இருக்கும் என்றால் தேவனை குறித்த சிந்தை அநேகருக்கு ஏற்படுவதில்லை. ஆனால் பாதுகாப்பற்ற வாழ்வையும் துன்பங்களையும் விபத்தையும் நோயையும் சந்திக்கும் போது தேவன் விடுதலையாக்க மாட்டாரா என தேவனிடம் ஓடி வருகின்றனர். ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் மனம் இறங்கி அவர்களுக்கு விடுதலை கொடுத்து தம் பிள்ளையாக மாற்றுகிறார். காரணம், நம் சரீரத்தை விட ஆத்துமா மேன்மையானதல்லவா? இப்படித்தான் தீமைகளை நன்மையாக மாற்றுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தன் தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாம் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் சம்பிரமமாய் வாழ்ந்த போது இளைய குமாரன் தன் தகப்பனை நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் எல்லாம் செலவழிந்த பின்பு பன்றிகள் தின்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்காத நிலை ஏற்பட்ட பொழுது தன் தகப்பன் வீட்டை நினைக்கிறான். தன் பாவத்தை உணர்ந்து திரும்பி வந்து தகப்பனோடு ஒப்புரவாகி தகப்பனின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். ஆம், நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி தூர செல்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்விலும் சில பிரச்சனைகளையும் வியாதிகளையும் பாடுகளையும் தேவன் அனுமதிப்பார். அவை தேவன் நம்மீது கொண்ட அன்பின் நிமித்தமாகவே இருக்கும். அவருடைய சித்தம் இல்லாமல் நம் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. இப்படிப்பட்ட சிக்ஷைகள் மூலம் நம்மை பின்மாற்றத்தில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் திரும்பும்படி செய்கிறார். இதன் மூலம் பரலோகத்தில் உள்ள நம் தேவனுடைய நித்திய வீட்டை நாம் கண்டு கொள்ளும்படி தேவன் நம்மை வழி நடத்துகிறார். கீழ்ப்படிந்து இயேசுவண்டை வந்து சேருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா உம்மை விட்டு ஆண்டவரே பின்வாங்கி தூரத்தில் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகமாய் ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தாவே அப்பா கர்த்தரை தேட மனதில்லாமல் இந்த உலகத்தின் காரியங்களை தேடிக்கொண்டு அப்பா விழுந்து போயிருக்கிற அப்பா பிள்ளைகளை என் தேவனை திரும்பவும் உயிர்ப்பிப்பீராக ராஜா. ஆண்டவரே, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்பா இந்த நாட்களிலும் கூட கர்த்தா விழுந்து போனவர்களை திரும்பவும் என் தேவனில் உயிர்ப்பிப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.